பொருளை வச்சு செஞ்சது. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இது உங்க வகுப்புல 9ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புல இருக்கு. இது வெறும் தீக்குச்சி மட்டும்தான். ஆனா இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இது கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்த இது அருங்கோண சேஃப். மேக்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? அருங்கோணம். இது முக்கோணத்தோடைய 3 டைமென்ஷன். 3 பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒண்ணு போல இருக்கு. 3D மாடல். சரியா? அடுத்து என்ன பண்ணிருக்கோம்? இத வந்து என்ன ஷேப்னாலும் ரவுண்ட் ஷேப்னா இந்த கார்னர் வராதுல்ல. அதனால தான் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் செஞ்சிருக்கோம். சரியா? இந்த சுத்து மிட்டாய் பாத்துக்கிட்டீங்கல்ல? சுத்து மிட்டாய் இது எப்படி வர ஈஸியா பண்ண முடியுது பாரு. சுத்திட்டு இழுக்கணும். திரும்ப இத சுத்துறதுலயே ஒரு அறிவியல் இருக்கு. என்ன அறிவியல் இருக்குன்னு பார்த்தா சுத்த முடியுதா முடியலையா அப்படின்னு. வருமா வராதா? என்னது வரும்? இந்த இப்ப நான் வெறுமனே சுத்துறத செஞ்சேன். ஏன் இது வந்து இங்க ஒரு சவுண்ட் கேக் பாருங்க. இந்த ஒரு சவுண்ட் கேக்கும் அந்த ஃபோர்ஸோட சவுண்ட் டைட்டா இருக்கிறது. இதுல சுத்துறது இதுலயே நமக்கு ஒரு அறிவியல். இதுல பாத்தீங்கன்னா என்ன செஞ்சலாம்? இதை நீங்க வீட்டுல செஞ்சு பார்க்கலாம். இதுல வச்சு என்ன செய்ய முடியும்னு பார்க்கணும். இதை வச்சு என்ன யாரை எரிய முடியும்னு பார்க்கணும். நீங்க பேனா வச்சு செஞ்சீங்கல்ல, பேனா வச்சு என்ன செய்ய வேண்டியதான்? இந்த பேனால மூடிய இந்த இது என்ன செய்யணும்னா இந்த மொபைல்ல விளையாடுறது அந்த ஸ்ப்ரிங் எப்படி வேலை செய்யணும்? எனக்கு கை போலி கிழித்துறேன். இப்போ அலை எப்படி போகுது அப்படிங்கறத அழகா உங்களுக்கு செய்ய முடியும். பாத்தீங்கன்னா இது என்ன முடியுது? அலை எப்படி போகுது அப்படிங்கிறது இருக்கும். இதே மாதிரி ஸ்ப்ரிங்கே இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ இப்படிதான் சுருளா இருக்கும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ அமைப்பு இப்படிதான் அழகா சுருளா இருக்கும். டிஎன்ஏயோட அமைப்பு இதுல அடிமை பானை அந்த மாதிரி பாடு ரொம்ப டைட்டா சுத்தும் போது இது ஒரு பூ மாதிரி ஆயிட்டா. இப்ப பாரு இப்ப டிஎன்ஏ மாதிரி இருக்கும். அடுத்து கொஞ்சம் சுத்து குறைச்சிட்டோம்னா அலை மாதிரி மேல கீழே மேல கீழே அப்படி அழகா போற மாதிரி இருக்கும். இப்ப நான் நேர் கொண்டு வா. இப்ப பாருங்க இத நான் இப்படி அடிக்கிறேன். இங்க ஒரே இதெல்லாம் இப்ப தட்டி விட்டனா அப்படி ஆடுவோம். இங்க நான் ஒரு இதுதான் என்ன ஆகுது பாருங்க. எப்படி போகுது பாருங்க இந்த அலை. இங்க ஒரே ஒரு நிமிஷம் அலை கம்மி. இதுதான் நான் தட்டி விடுறேன். அலை எப்படி போகுது கடலை இதுதான் அலை. இதுதான் நம்மளுடைய சுத்தும் போது இருக்கிற அந்த ஸ்பீடு அந்த அதிர்வு இப்படிதான் நமக்கு போகும். ஒரு பொருள்ல ஒரு சுண்டணும் அப்படின்னா அந்த அதிர்வும் ஒரு அதிர்வு. இங்க பாரு இப்பதான் சத்தமா நான் உடனே வேகமா ஓடுறேன். எனக்கு இருக்கிற பலன் சொல்லும்போது